ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னாக்கா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பீட்ரூட் எடுத்துட்டுருக்கேன். அதை நல்ல தோலையெல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய விழுத அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக அரைச்சி எடுத்துட்டோம். தண்ணியெல்லாம் ஊற்றலை, அதிலே பயன்படுத்தி அதுவே மிக்சியில் அடித்து எடுத்துட்டுருக்கேன். அதில் இருக்கிற தண்ணி தான் இது. இதை நம்ம வடிகட்டுறோம். ஃபில்டர் பண்ணுறதை விட இந்த மாதிரி தண்ணியில், அதாவது மல்லு துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளை துணியில் போட்டு நம்ம பிழியும் போது நமக்கு அந்த மொத்த அந்த சாரும் நமக்கு பக்காவாக கிடச்சிருது. தண்ணி இல்லாமல் வெறும் பீட்ரூட் சாறு மட்டுமே பிழிஞ்சு எடுத்துருக்குறோம். இப்போ அந்த பிழிஞ்சு எடுத்த அந்த சாறை எடுத்து நம்ம இப்போது அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாங்க. சாறு பிழிஞ்சிட்டோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு நம்ம எந்த மாதிரி கப்பு எடுக்கிறோமோ அந்த கப்பு மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சலித்து அந்த துப்பியெல்லாம் எடுத்துருங்க. சலித்து எடுத்த ஒரு கப்பு கோதுமை மாவில் ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டோம். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ இந்த பீட்ரூட் பிழிஞ்சு எடுத்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து, அதாவது பிழிஞ்சு எடுத்த ஜூஸை எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா குழைய விஸ்கில் வச்சு நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. மீதம் இருக்கிற அதையும், அதாவது ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு 3 கப் அளவு தண்ணி, அதில் ஒரு கப்பு நான் நார்மலாக தண்ணி பயன்படுத்திக்கிட்டேன். மீதி 2 கப்பு பார்த்திங்கனாக்கா அந்த பீட்ரூட்டோட ஜூஸ் அந்த ஜூஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். இப்போது அது எப்படி செய்ய போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, நல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு இதில் நான் முந்திரியோ பாதாமியோ நான் போடல, தேங்காய் அரிஞ்சு நெய்யில் போட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவை எவ்வளவு பொடியாக அரிய முடியுமோ அவ்வளவு பொடியாக அரிஞ்சு எடுத்து நெய்யில் வணக்கி எடுத்து அதை எடுத்து வேறு ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வேறு ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் இப்போ நம்ம கோதுமை மாவு கரைச்சி எடுத்தோம் இல்லையா பீட்ரூட் தண்ணியில், இப்போ அதை அப்படியே போட்டு நல்லா கலக்கிடலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்கள், நல்லா கலங்கட்டும். அருமையாக செம்ம டேஸ்ட்டுங்க. அதே போல் இந்த பீட்ரூட் மசாலா, அதாவது அல்வாவுக்கு பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே பீட்ரூட் ரொம்ப இனிப்பு தன்மை கொண்டது, ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் பாருங்கள், இப்போ பீட்ரூட் அந்த திக்னஸ்க்கு வந்துருச்சு. நல்ல கலரி மிதமான சூட்டில் கலரி விட்டுக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு திக்காக வந்துருச்சு. இப்போ இதுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு 1.5 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். 2 கப்பு எடுக்கணும். ஆனால் பீட்ரூட் ஏற்கனவே இனிப்பு சுவை அதிகன்றதுனால நான் 1.5 கப் சர்க்கரையை போட்டு நல்லா, இப்போ சர்க்கரை போட்டோடனே அப்படியே நல்ல ஒரு தண்ணி விடும் பாருங்கள். தண்ணி விட்டாக்க நம்ம மறுபடியும் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கலரி விடுறோமோ அந்த அளவுக்கு டைட் நமக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கலரி விடும்போது எண்ணெய் அதாவது நெய் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் பார்த்திங்கனாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு நெய் விட்டு நம்ம கலரும்போது அந்த நெய்யெல்லாம் உள்வாங்கிடும். இது அப்படியே உள்வாங்கிட்டு திரும்பவும் நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த அல்வா. மறுபடியும் தேவைக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் நம்ம நெய்யை ஊற்றிட்டே இருக்கணும். இப்படி நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அது உள்வாங்கிட்டே இருக்கும். ஆனால் நெய் அதாவது இந்த கோவா அல்வா எப்படி தரமாக நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா, உள்வாங்கப்பட்ட அத்தனை நெய்யும் வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது தான் நமக்கு தரமான ஒரு அல்வா கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஷேடு கலர் மாறிடும். அப்படியே பலன்னு அல்வாவோட பதத்துக்கு பக்காவாக வந்துடுதுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். குறைஞ்சது ஒரு 20-25 நிமிஷம் கண்டிப்பாக ஆகுதுங்க. அது எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் நமக்கு அந்த டைமிங்கிறது அந்த டைம் ஆகிடுது. இப்போது நல்ல தரமாக எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. இந்த தருணத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை கொட்டி நல்லா கலரி விடுவோம். நல்லா கலரி விட்டுறலாம். பாருங்கள், அருமையான ஒரு பீட்ரூட் அல்வா செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ஓரம் பாருங்கள், எண்ணெய் அந்த நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெய் விட்டோமோ அது அப்படியே பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். நெய் பிரியும். நமக்கு அந்த நெய் பிரிஞ்சு வந்தாவே அல்வா நமக்கு தரமாக கிடச்சிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கொதி நிலை
அப்படியே ஒரு மாதிரி உப்பி நிற்கும். அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நமக்கு பக்கா தரமான சூழ்நிலைக்கு நமக்கு வந்துருச்சு. ஒரு பிளேட்டில் அப்படியே போட்டு கொட்டி வைங்க. பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது இந்த பீட்ரூட் அல்வா. ஏற்கனவே பீட்ரூட் ஒரு சுவை, கூடவே சர்க்கரை போட்டு நம்ம பண்ணியிருக்கிறதுனால இதுவும் ஒரு சுவையாக தான் இருக்குது. இப்போ நான் பிளேட்டில் போட்டு இது பண்ணிட்டேன். அது இப்போது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இப்போ அதை நான் ஒரு பவுலில் போட்டிருக்கேன். பவுலில் போட்டு பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அருமையான ஒரு பீட்ரூட் அல்வா, முந்திரி பருப்பு இல்லாமல் நெய் மணக்க மணக்க தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது அவ்வளவு சூப்பராக இருக்குது, சுவையாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், பிள்ளைங்களுக்கும் செய்து கொடுங்க. அருமையான ஒரு பீட்ரூட் அல்வா. இப்போ பீட்ரூட் அல்வான்றதே பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது தனியாக இப்படி வரணும். அப்போ தான் அப்படியே ஒட்டி பிசுகு வேறு இல்லாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும்போது பீட்ரூட் அல்வா செம பதமாக பக்குவமாக நமக்கு கிடச்சிருதுங்க. சூப்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. ஷேர் பண்ணுங்கள் நட்புகளோடு. அருமையான ஒரு பவுல் வேறு சில்வர் பிளேட்லேருந்து பவுலில் மாற்றின்னு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், ஃபோட்டோக்கும் வீடியோவுக்காகவும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பீட்ரூட் அல்வா. சத்தானதும் கூட, சூப்பராகவும் இருக்குது. நன்றி.